ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமிஃபிக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 7 பார்க்கலாம். போன எபிசோட் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த டிராகன் வந்து நான் டிராகன் மோனார்க்கோட சோல்ஜர்டா அப்படி சொல்றதுக்கு பதிலா நான் சேடோ மோனார்க்னு சொல்ற மாதிரியே பேசியிருப்பேன். அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அவசரமா பேசுறதுனால அப்படி ஆயிடுச்சு. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். வீடியோ லேட்டா வர்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவரா இருக்கனால தான் வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகுது. சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோக்கும் டிராகன் மோனார்க்கும் ஃபைட் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே கட் பண்றாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல லேடிஸ் காட்டுறாங்க. லேடிஸ் அப்படியே பில்டிங்ல இருந்து ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லுவாங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தமா இருக்குது, ஒரே நெருப்புமா இருக்குது, இந்த போர் ரொம்ப பயங்கரமா இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல இந்த அமெரிக்கன் கில்டு மாஸ்டர் உட்காந்துருப்பான் பாருங்க. அவனு சொல்லுவான், இந்த சங்ஜின்வூ என்கிட்ட உண்மையதான் சொல்றாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த உண்மையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கெல்லாம் அர்த்தமே இல்லை போலயே. என்னாக போதோ எல்லாமே ஹண்டர் சங்ஜின்வூ கையில தான் இருக்கு. அவர் தான் காப்பாற்றணும். ஒரே ஹண்டர் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்க லேடிஸ் சும்மா இருங்க, இருக்கிற ஒரே ஹண்டர் அவர் கிடையாது. இருக்கிற எல்லா ஹண்டரும் அவங்களால முடிஞ்சதை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்கா ஃபுல்லா எல்லா ஹண்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஈராங் ஹண்டர் அவங்க மனுஷங்களோட கொஞ்சம் பவர்ஃபுல் ஜாஸ்தியா இருந்தாலும் அவங்க மனுஷங்க யூஸ் பண்ற வெப்பனை யூஸ் பண்ணாம மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாங்க. ஈராங்கா இருக்கட்டும், டி ரேங்கா இருக்கட்டும், சி ரேங்கா இருக்கட்டும், எஸ் ரேங்கா இருக்கட்டும், எல்லாருமே ஹண்டர்ஸ் தான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஈராங் ஹண்டர் ஒரு மாஸ்டர் கொண்டா டி ரேங்க் ஹண்டர் 2 பேரை கொள்வான், சி ரேங்க் 3 பேரை கொள்வான். ஆனா எஸ் ரேங்க் 1000 கணக்கில் கொள்வாங்க. என்னதான் அவங்களோட சக்திக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மாஸ்டர் கொண்டுகிட்டே இருந்தாலுமே கடைசியில அவங்க நம்மளுக்கு கொடுக்க போறது நம்பிக்கை தான். அவங்க இருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம வாழ போறோம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம இதுக்கப்புறம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்க ஹண்டர்ஸ் எல்லாம் சண்டை போடுறத அப்படி காட்டுறாங்க. தாமஸ் ஆண்ட்ரே ஒரு பக்கம் பொழந்து கட்டிட்டு இருக்காப்புல. மத்த ஹண்டர்ஸ்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாங்க. நம்ம சாகேவும் காட்டுறாங்க. நம்ம சாகே அப்படி எல்லா மாசம் கொண்டு அப்படி கெத்தா மேல நின்று இருப்பாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த ஒயிட் டைகர் பேக்கோ எல்லா மாசையும் கொண்டுட்டு ரொம்ப டயர்டா தானஸ் எண்டு கேம்ல உட்கார்ற மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருப்பான். அங்க அப்படியே கட் பண்ணி இங்க சேர்மன் சவுல் கிட்ட காட்டுறாங்க. அங்க அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்றான் பாருங்க, நம்ம ஹீரோ சங்ஜின்வூ அட்டுலியம் பண்ணிட்டு இருக்க அந்த டிராகன் மோனார்க்கு படத்திலே தட்டி அவரோட தனித்தீவுல கூட்டி போயிருக்காரு சார். அவரோட கோட்டையில வச்சு அந்த டிராகன் மோனார்க்க வச்சு செய்ய போறாரு நினைக்கிறேன் சார் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, நம்ம சேர்மன் சவுல் சொல்லுவார் பாருங்க, ஆமா அவர் ஏற்கனவே இதை பத்தி என்கிட்ட பேசியிருக்காரு. நான் சிட்டில சண்டை போட்டா எனக்கும் அந்த டிராகன் மோனார்க்கும் வர சண்டையில அந்த சிட்டியே நாசமா போயிடும். அதனால நான் தனியா ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கதான் சண்டை போடணும் அப்படின்னு அவர் யார்ட்ட சொல்லியிருந்தாரு. ஓ இதுதான் அந்த இடமா? தனித்தீவுல சண்டை போறதுனால அவரோட மானப்ப அவர் எங்கேயுமே போகாம அவர் சுத்தியே இருக்கிறதுனால அவர் இந்த பேட்டில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த டிராகன் மோனார்க்க வச்சு செய்ய போறாரு பாரு. அவரோட ருத்ர தாண்டவத்தை இந்த சிட்டியால தாங்கவே முடியாது. அதனாலதான் அவர் அந்த தீவை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் சில்லியா ஒரு கொஸ்டின் கேட்பான் பாருங்க, சார் நம்ம வேணா அவருக்கு உதவி பண்றதுக்கு ஹண்டர்ஸ் அனுப்பலாமா சார் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த சேர்மன் சவுல் சொல்லுவார் பாருங்க, என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அந்த ஜேஜோ ஐஸ்லாண்ட் ரைட பத்தி தெரியுமா? அங்க நம்ம எஸ்ராங்கெல்லாம் உயிர் பொழைப்பாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி சாவோட விளிம்புல இருந்தாங்க. அப்பதானா நம்ம ஹீரோ சஞ்சின்வூ அங்க போனாரு. அங்க போய் ஒத்த ஆளா அங்க ஆட்டம் காட்டிட்டு இருந்த அந்த பிளாக் ஆண்ட ஒரே அடியா அடிச்சு கொண்டு அவனோட சேட ஆர்மில சேர்த்துக்கிட்டாரா. அவன் தான் பெரு. உனக்கு பெரு பத்தி தெரியுமா? அந்த பெரு உயிரோடு இருக்கும் போது நம்ம எஸ்ராங்கன்ற எல்லாத்தையுமே சைடிஸ் மாதிரி வாரி தின்னுட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தான். இப்போ அவன் சேடவா மாதிரி கமாண்டர் லெவலுக்கு போயிட்டான். இப்போ நேஷனல் லெவல் ஹண்டரே அவன் முன்னாடி வந்தாலுமே நேந்திரகா சிப்ஸ் மாதிரி கடிச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பான். அது பத்தாதுன்னு அவன் கூட இக்ரிஸ்னு ஒரு ஸ்வாட் மான்ஸ்டர் இருப்பான் பாரு. அவன் ஒரு ஆளு போதும் அந்த டிராகன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே உரு தெரியாம அழிக்கிறதுக்கு. அந்த பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் எவனுக்கோ அடங்காதவன். அடுத்து பெல்லியன்னு ஒருத்த வந்திருக்கான். அவன் எங்க இருந்து வந்தான் எப்படி வந்தானே தெரியல. பாக்குறதுக்கு நல்லா 100 அடி கட் அவுட் மாதிரியே இருப்பான். அவனை அண்ணாந்து பாக்குறதுக்கே அரை நாள் ஆயிரும். நீ அந்த டிராகன் மோனார்க்க பார்த்துதான் பயப்படுற. எனக்கு அன்னைக்கு அந்த பெல்லியனை பார்க்கும் போதே பயம் வந்துருச்சு. நல்ல வேளை அவன் நம்மள அன்னைக்கு எதிர்த்து சண்டை போட வரல. அவங்க 3 பேர் இருக்கிற வரைக்கும் ஜின்வுவோட எதிரிய சாவடிப்பாங்க, இல்ல ஜின்வுக்காக சாவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஜின்வுவை யாரையும் தொட விட மாட்டாங்க. இவங்க எல்லாம் இருக்கும் போது நீ என்னன்னா ஹண்டர்ஸ் அனுப்பவான்னு கேள்வி கேக்குற. எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்ல அங்க வேற இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நீ வேணா ஒண்ணு பண்ண, ஈ ரேங்க் அனுப்புறியா அப்படின்னு சேர்மன் சொல்ல, அவனோட அசிஸ்டன்டோ, சார் என்ன சார் என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு அவன் கேட்பானா. அதுக்கு அந்த சேர்மன் சவுலு சொல்லுவான் பாருங்க, கிண்டல்லாம் பண்ணலடா, எனக்கு ஒருத்தனை தெரியும். அவன் ஈ ரேங்க்ல இருந்து அவனோட விடா முயற்சி, அவனோட நம்பிக்கை, அவனோட துணிச்சல், இதன் மூலமா இந்த உலகத்தையே காப்பாத்துற அளவுக்கு ஒரு மோனார்க் மாறி நின்னுட்டு இருக்கான்டா. அவன் வேற யாரும் இல்ல, இப்போ டிராகன் மோனார்க்க ஒத்தையா நின்னு செஞ்சிட்டு இருக்கான் பாரு, சஞ்சின்வூ அவன் தான்டா.
அவன் இந்த உலகத்துக்கு காட்டிட்டான்டா. ஈராங்க அன்றா இருந்தாலுமே தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு எல்லாமே இருந்தா நம்மளாலையும் சாதாரண மனுஷன்ல இருந்து இந்த அளவுக்கு மோனார்க்கா மாதிரி இந்த உலகத்தையே காப்பாத்துற அளவுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்றத அவன் இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டான்டா. நீ பேசாம கைய கட்டிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. அங்க அந்த டிராகன் மோனாருக்கு நம்ம சேடோ மோனாருக்கு கையில மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக போறான் அப்படின்னு மாசா பேசிட்டு இருப்பான். அங்க அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ கைசில பறந்து வருவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். ஒரு கையில டேகரை வச்சுட்டு நேரா போக அந்த டிராகன் மோனார்க்கும் வாயில அப்படி நெருப்ப கக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். இங்க நம்ம ஹீரோ தூரத்துல அப்படி பறந்து வந்துட்டு இருக்க அங்க அந்த டிராகன் மோனாருக்கு ஆன்னு வாயா பொழந்துட்டு ரெடியா இருப்பான் பாருங்க. அப்ப பார்த்தா டக்குன்னு ஒரு கயிறு மாதிரி வந்து கட்டும். என்னடா நம்ம பாப்பான் பாருங்க கீழே குடிஞ்சு நம்ம வெளியே இருந்தாங்க. அவன் அந்த சோடை வச்சு சாட்ட மாதிரி சொலட்டிட்டு வாயை கட்டி புடிச்சு இழுப்பான் பாருங்க. அது நெருப்பை வெளியிட முடியாம அப்படி முழுகிரும். அடுத்து அந்த டைட்டன் ஷேடோஸ் எல்லாம் அப்படி ஒன்னா ஓடி வந்து அந்த டிராகன் மேல தாவி அப்படி படுக்க போடும் பாருங்க. இங்க நம்ம டஸ்க் இருக்கா பாருங்க. அவனும் டேய் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கியாடா, அது ஒன்ன மாதிரியே ரொம்ப கேவலமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவரை விடுவான் பாருங்க. ஓகே ஒரு அடிப்பான் மேஜிக் பவர் வச்சு. அப்படி டஸ்க் அவனோட மேஜிக் பவர் வச்சு அடிச்சிட்டு இருக்க அப்ப கரெக்டா நம்மளோட பெரு வருவான் பாருங்க. பெரு கூட சேர்ந்து கிரீடு வருவான். ரெண்டு பேரும் ஒன்னா பறந்து வருவாங்க பாருங்க. அப்ப நம்ம பெரு வருவான் பாருங்க. வாத்தியாரே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு அந்த டிராகன் தபடாலே ஓங்கி ஒரு அடிப்பானுங்க பாருங்க. அவன் அப்படி என்னடா இது இவ்வளவு பவர் அடிக்கிறானுங்க அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப பார்த்தா கரெக்டா அவனுக்கு தலைக்கு மேல நம்ம தலை இக்ரிஸ் வந்துருவான். தலைக்கு மேல நம்ம தலை இக்ரிஸ் அப்படியே ஒரு முறப்பான் பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும். அப்புறம் அவனோட சுவாட வச்சுட்டு ஒரு அடிப்பா பாருங்க. அப்படியே அதோட டிராகன் தலைய பாருங்க அப்படி சாக்கு அடிச்ச மாதிரி ஏன்ற மாதிரி ஆயிடுவான். அங்க நடக்கிறத நம்ம ஹீரோ கைசில பறந்துகிட்டே பாத்துட்டே சொல்லுவான் பாருங்க. பரவாயில்லையே நம்ம பசங்க எல்லாம் சும்மா தீயா இருக்கானுங்க, சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அவன் செத்த போன மாதிரி படுத்துட்டு இருப்பான். என்னடா போன மாதிரி படுத்துட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தா டக்குனு கண்ணை முழிச்சுட்டு சொல்லுவான் பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு என்டர்டைன்மெண்டா இல்ல. ஆனா இந்த சண்டை ரொம்ப என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு, ரொம்ப வேடிக்கையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ மிரண்டுருவான். என்னடா இவன் இன்னும் முழிச்சிட்டு இருக்கான், இவ்வளோ அடி வாங்கியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க. உனக்கு உண்மையான டிராகன் பவர் நான் என்னன்னு காட்டுறேன்டா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஹீரோ போன எபிசோட்ல இதே மாதிரிதான் கத்திருப்பான். அந்த காமிஸ் டிராகனோட ரூல்ஸோட வச்சு கத்திருப்பான் தெரியுமா. அதே மாதிரிதான் இப்ப இந்த டிராகன் மோனாருக்கும் கத்துறான். அந்த டிராகன் மோனார் கத்துல ஃபியர் வேவ் உருவாகும் பாருங்க. அந்த ஃபியர் வேவ்ல டைட்டன் ஷேடோவால கூட நிக்க முடியாது, எல்லாம் திணறிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம சாக்காயிருவான். என்னடா இவனோட டிராகன் ரோர் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது, என்னோட ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப திணறாங்களே, இவங்க இறந்து போய் என்னோட மானெல்லாம் வேஸ்ட் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேன்சல் சம்மன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஷேடோ எல்லாத்தையுமே உள்ள இழுத்துக்குவான். அடுத்து அந்த டிராகன் அப்படி வாய பொழந்து நெருப்போட ரெடியா இருக்கு பாருங்க. நெருப்பு பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு. அவ்வளவு பயங்கரமான நெருப்பு கூட ரெடியாக வாய பொழப்பான். நம்ம ஹீரோ இந்த கைசல பறந்துட்டு இருப்பான் பாருங்க. டேய் கைசல் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப கரெக்டா விடுவான் பாருங்க நெருப்பு. அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அந்த நெருப்பு. விட்ட இதுல அவ்வளவு வேகமா நம்ம ஹீரோ பார்த்து போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த கைசில இருந்து சொலண்டி அப்படியே தப்பிச்சு போயிருவான். இங்க பார்த்தா வானத்துல தாங்க விட்டுருப்பான். கீழே இருக்க தரையெல்லாம் பேந்து போய் எல்லாமே உருகி நெருப்பு குழம்பா இருக்கும். அதுக்கு நடுவுல நிப்பான் பாருங்க. அப்படி லாங் ஷாட்ல காட்டுவாங்க, சும்மா பயங்கரமா இருப்பான். அப்புறம் அவன் மூஞ்சுக்கு க்ளோஸ் வைப்பாங்க பாருங்க, அப்படி பேய் மாதிரி இருப்பான். அப்ப அவன் சொல்லுவான் பாருங்க, இது தாண்டா என்னோட உண்மையான பவர். நான் எந்த அளவுக்குன்னா நான் சண்டைன்னு வந்துட்டா எதையுமே யோசிக்க மாட்டேன், யாரையும் கொல்றத பத்தி கவலைப்படவும் மாட்டேன், கொன்னு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன்டா. நான் கொஞ்சம் மென்டல், எப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிப்பானா. அந்த டிராகன் மோனாருக்கு அடுத்து சொல்லுவான் பாருங்க, இதுதான்டா நான், என் பேரு ஆண்ட்ரேஸ், நான் தான் கிங் ஆஃப் டிராகன்ஸ், மோனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரம்மாண்டமா நிப்பான் பாருங்க. கீழே நம்ம ஹீரோ டயர்ட் ஆகி ஒரு மாதிரி முட்டி போட்டு நின்று இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு பவரா இருக்கான் பைத்தியக்காரன், இவ்வளவு பவர்ஃபுல்லா நெருப்பியா விடுவான், கொஞ்சம் பட்டுருந்ததுன்னா என்ன இருக்கிறது பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் கருகிருச்சு பைத்தியக்காரன், இவனை நான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டேன், இருந்தாலும் இவனுக்கு வேற ஒரு பிளான நான் வச்சிருக்கேன், இருக்குடா உனக்கு அப்படி நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த டிராகன் மோனார்க்கு அவனோட டிராகன் உருவத்திலிருந்து அப்படியே மனுஷ உருவத்துக்கு மாறி அப்படி இறங்கி வருவான் பாருங்க. இறங்கி வந்து நம்ம ஹீரோட்ட பேச ஆரம்பிப்பான். நீ ரொம்ப பயப்பட வேண்டாம்டா ஷேடோ மோனார்க்கு,
நீ என் பக்கம் வந்துரு. என் பக்கம் வந்துட்டனா நான் உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறேன், என்ன கேட்டாலும் கொடுப்பேன். நீ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். அதை விட்டு நீ எனக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்கு எதிரி நான் கிடையாதுடா. உனக்கும் எனக்கும் ஒரே எதிரி தான், அந்த ரூலர்ஸ் தான். அந்த ரூலர்ஸ் கூட தான் நம்ம சண்டை போடணுமே தவிர மாத்தி நம்மளுக்குள்ளேயே சண்டை போடக்கூடாது. நான் இதை கூட எதுக்காக உன்கிட்ட சொல்றேன்னா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லும். நீ அந்த ஒரிஜினல் சேடோ மோனார்க் மாதிரி கிடையாது. நீ அவனை விட ரொம்ப புத்திசாலியாவும் இருக்க, ரொம்ப பலசாலியாவும் இருக்க. அதனாலதான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தனியா என்னை கூட்டிட்டு வரும்போது வேற வழி இல்லாம நான் வந்துட்டேன்னு நினைக்கிறியா? நான் நினைச்சிருந்தா அங்கே தடுத்து நிப்பாட்டி இருக்க முடியும். ஆனா நீ பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாருமே என்னோட சோல்ஜர்ஸை ஃப்ரீஸ் பண்ணி என்னை தனியா கார்னர் பண்ணணும்னு நினைச்சதே இல்லை. உன்னோட அந்த செயல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனாலதான் உன் கூட இங்க தனியா சண்டை போட நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப சொல்லு, நீ என் பக்கம் வந்துறியா? இந்த உலகத்தை கூட நீ ஆண்டுக்கோ, நான் அந்த உலகத்தை உன்கிட்டே கொடுத்துடுறேன். சொல்லு, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, ஏன்டா பச்சை போய் பேசுற? என்ன கொல்லணுன்ற வெறி உன் கண்ணுல பயங்கரமா தெரியுது. என்கிட்ட வந்து இப்படி பச்சா போய் பேசுற பைத்தியக்காரா? நான் என்ன முட்டாளா நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த டிராகன் மோனார்க்கோ கண்டுபிடிச்சியா? என்ன பண்றது, எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எனக்கு நடிக்க வராது, அதனாலதான் நீ கண்டுபிடிச்சிட்ட. சரி இருக்கட்டும் விடு, இதுக்கப்புறம் உன்னை கருணையே இல்லாம கதற கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாப்பான் பாருங்க. அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருப்பான். அடுத்து அந்த டிராகன் மோனார்க்கு செம்ம டென்ஷனோட கைய ஒரு வீசுவான் பாருங்க. அவனோட கையும் மட்டுமே அந்த டிராகன் கையா மாறி நம்ம ஹீரோவை அடிக்கும் போகும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி ஜம்ப் பண்ணிட்டு, கைசல் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க அப்படி டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவான் அந்த டிராகன் மோனார்க்கு. அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு நெருப்பு விடுறதுக்கு அப்படி வாயாடு பொழந்துட்டு ரெடியா இருப்பான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கைசல் மேல ஸ்டைலா நின்று இருப்பாரா. அப்ப கைசல்ட்ட நம்ம ஹீரோ சொல்லுவாரு, டேய் கைசல் கீழே பூந்து போடா அப்படின்னு சொல்ல கைசல் அப்படி கீழே பூந்து போய்கிட்டே இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ டிராகனை வச்சு அந்த டிராகனோட கண்ணுலயே ஒரு அடிப்பான் பாருங்க. அவனும் அப்படி கத்திட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ மாசா கைசல் மேல நின்று திரும்பி பார்த்துட்டு இருப்பானா. என்னடான்னு பார்த்தா அவனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட விழுந்திருக்காது. அப்படி கண்ணை திறந்து வேணும் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்து செம்ம சாக்காயிருவான். என்னடா இவனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகலையா, அவ்வளவு பவர் அவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான் பாருங்க அந்த டிராகன் மோனார்க்கு, டேய் இந்த மாதிரியான வெப்பன் எல்லாம் வச்சுட்டு என்ன அடிச்சிடலான்னு பாத்தியா பைத்தியக்காரா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ கடுப்பாயிருவான். சே அப்படின்னு சொல்லிட்டு கைசல்ட்ட சொல்லுவான் பாருங்க, கைசல் இங்க இருந்து தூரமா போ அப்படின்னு சொல்ல கைசல் போகும்போது அந்த டிராகன் மோனார்க்கு மறுபடியும் அந்த ஃபியர் அட்டாக்க போட்டுருவான். அப்படி கர்ஜனை பண்ணுவான் பாருங்க. அந்த சத்தத்துல கைசலால நகரவே முடியல, ஒரு மாதிரி சாக்காய் அப்படியே நின்றும். நம்ம ஹீரோ வச்ச மறுபடியும் அதை யூஸ் பண்ணிட்டானா அவன் அப்படி நம்ம ஹீரோ கடுப்பா பார்த்துட்டு இருக்க. கைசல் வாழை வச்சு நம்ம ஹீரோ சுத்தி கீழே தள்ளி விட்டுட்டு பறந்து போயிரும். நம்ம ஹீரோவோ கைசல் இல்லடா அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. கைசல் துண்டக்காரும் துணியக்காரும் என்ன விடுங்கடா ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்து எதிர்பார்க்காத நேரத்துல அந்த டிராகன் மோனார்க்கு அப்படியே வாய பொழந்து நெருப்பு விடுவான் பாருங்க. விட்ட நெருப்பு அப்படி நம்ம ஹீரோ கிட்ட போகும். நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் தண்ணியில விழுந்துருவான். அப்புறம் அதை பார்த்துட்டு அந்த டிராகன் மோனார்க்கு சொல்லுவான் பாருங்க, டேய் சேடோ மோனார்க்கு உன்னெல்லாம் அவ்வளவு ஈஸியா கொன்ற மாட்டேன், வச்சு செஞ்சுட்டு தாண்டி கொள்ளுவேன் அப்படின்னு அந்த டிராகன் மோனார்க்கு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ தண்ணிக்குள்ள இருந்து சுறா விஜய் மாதிரி பறந்து வந்து ரூலர் ஹேண்ட்ஸ போட்டு அந்த டிராகன் மேல நிப்பாரு பாருங்க. நம்ம ஹீரோ அந்த டிராகன் மேல கால வைப்பாரா, அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது எரிமலை குழம்பு இறுகி கல்லான மாதிரி இருக்குது இவனோட தோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிராகனை வச்சு அடிப்பாரா, ஒண்ணுமே ஆகாது. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி கைய கொண்டு வந்து அடிக்க வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு டாஜ் பண்ணி பறந்து போயிட்டு சொல்லுவாரு பாருங்க, அரைஸ் அப்படின்னு சொல்ல அந்த டிராகன் மோனார்க்கோ என்னடா அது அப்படின்னு பாத்துட்டு இருப்பானா. அப்ப டக்குன்னு பெல்லின் கூட வந்தது பாருங்க அந்த டிராகன் சேடாஸ். அந்த டிராகன் சோட டக்குன்னு வந்து கத்திட்டு அந்த டிராகன் மோனார்க்கோட கழுத்தை பிடிக்கும் பாருங்க. அவனும் அப்படி கத்திட்டு இருப்பான். அது கழுத்தை பிடிக்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு டிராகனு சேர்ந்து நெருப்பு விடு பாருங்க. அந்த டிராகன் மோனார்க் மேல பயங்கரமா இருக்கும். ரெண்டு சேர்ந்து பயங்கரமா விட்டுட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ இங்க தூரத்துல பாறைக்கு மேல நின்னுட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்துட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான், இதெல்லாம் ரொம்ப பழமையான டிராகனுங்க, இதுங்கெல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இதை வச்சுதான் பெல்லியன் சண்டை போட்டுட்டு இருந்தானா, பரவாயில்ல அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான் பாருங்க, நான் எப்பவுமே சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டா வேலைக்கே ஆகாது, இவனுக்கு வேற வேட்டைக்காரன் தாண்டா வரணும், நான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சாகணும், நான் இதை விட்ட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், அவனை என் கையாலேயே அடிச்சு கொள்ளணும், அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்மர் வேணும்.
ஒரு சரி ஆறுமரா இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்னுட்டு இருப்பான் பாருங்க. பயங்கரமா இருக்கும். அவனை சுத்தி அப்படியே அந்த சேடம் ஆறா சுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. இங்க இவனோ டிராகன் மோனார்க்கோ அந்த டிராகன் எல்லாம் எரிச்சு கொன்றுவான். பாதி உடம்பு இருக்காது அந்த டிராகன் சேடஸுக்கெல்லாம். இவன் அந்த டிராகன் மோனார்க்கோ வாயில நெருப்போட பயங்கரமா நின்றுட்டு இருப்பான். அடுத்து அந்த டிராகன் மோனார்க்கு சொல்லுவான் பாருங்க, டேய் நீ என்னடா செய்யற, இந்த மாதிரி லோ ரேங்க் டிராகன்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்ய முடியும், நீ என்ன பைத்தியமா, நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டிராகன் தெரியுமாடா உனக்கு, பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காதா, ஏதாவது வேற ஏதாவது என்னடா அது என்னடா பண்ற அப்படின்னு வாய பொழுது பாத்துட்டு இருப்பான். அவன் பேடு பார்த்துட்டே சொல்லுவான் பாருங்க, எப்படி அது சாத்தியம், மொத்த இருளோட சக்தி அவங்கிட்ட போகுது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பேடு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க மொத்த இரு சக்தி எனக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஆர்ம செஞ்சு உன்னை செதிலா வெட்டி உன்னோட அந்த டிராகன் கறி எந்த டேஸ்ட்ல இருக்க போது நான் பார்க்க போறேன்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட கண்ணை காட்டுவாங்க பாருங்க. சும்மா வேற லெவல்ல பயங்கரமா இருக்கும். அப்படி நம்ம ஹீரோ சுத்தி ஆறா பயங்கரமா சுத்தி அடிக்க இவன் டிராகனோ நாய்க்குட்டி மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, எப்படிரா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, அந்த ஒரிஜினல் சேடோ மோனார்க்கால கூட இதெல்லாம் பண்ண முடியாது, ஆனா அவன் பிறக்கும் போதே பிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன் லைட், இவன் ஒரு சாதாரண மனுஷன், இவனால எப்படிரா மொத்த டெத்தோட பவர் இவனுக்குள்ள கொண்டு வர முடியுது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இவனோட பவரை பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் சேடோ மோனார்க்கோட பவரை விட இவனோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்குது. அதனாலதான் இவனை சூஸ் பண்ணானா அந்த ஆஸ்மானு. தெரியுது, இவனை பார்த்தாலே தெரியுது, இவன் வாழும் போதே சாவ பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கான். அதனாலதான் உலகத்தில் இருக்க மொத்த டெத்தோட பவர் இவனால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த மாதிரி வாழும் போதே சாவ அடிக்கடி பார்த்துட்டு வந்தவனை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால இவனை நான் எவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கொல்லணும், இல்லனா எனக்கே ரொம்ப ஆபத்தாயிரும். இவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்கான், இது இப்படி நடக்கவே கூடாது. சே அப்படி அந்த டிராகன் மோனார்க்கு கடுப்பாக இங்க நம்ம ஹீரோவா காட்டுவாங்க பாருங்க, சும்மா பயங்கரமா இருக்கும். பாக்குறதுக்கே வேற லெவல் மாஸ் ஆயிடுவாரு. நம்ம ஹீரோ ஒரிஜினல் சேடோ மோனார்க் ஆஸ்மானை விட ரொம்ப பயங்கரமா இருப்பாரு. பாக்குறதுக்கே சும்மா கெத்தா நிப்பாருங்க மனுஷன், பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, இதுதான் ஒரிஜினல் சேடோ மோனார்க் ஆஸ்மான் எனக்காக விட்டு சென்ற பவர்டா, இந்த பவர் என்னோட உடம்பு முழுக்க பரவிக்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, இதோட பவரை யாராலையுமே தடுக்க முடியாதுடா, நான் தான் சங் ஜின் வூ சேடோ மோனார்க் கிங் ஆஃப் டெத் அப்படி சொல்லுவாரு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் பாக்குறதுக்கு. அத பார்த்துட்டு அந்த டிராகன் மோனார்க்கு பயந்துருவான். அப்புறம் அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, ஐயோ இதை நான் விடக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சர், அவன் விட்டா என்னைய சோழி முடிச்சிருவான், இவனை நான் இப்பயே கொண்டாகணும், என்னோட ஒட்டு மொத்த ஃபயரையும் ஒரே அடியில் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபயரையும் அப்படியே வாயில பொழந்துக்கிட்டு விடுவான் பாருங்க. விடுவான் நெருப்பு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து டைரக்டா போயிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தவரு இப்போ அசால்ட்டா ஒரு கையை நீட்டுவாரு பாருங்க. அப்படியே அந்த நெருப்பை பொழந்துக்கிட்டு அவனை போய் அடிக்கும். அந்த டிராகன் மோனார்க்கோ வழியில துடிப்பான். சுத்தி அந்த சேடோ பவர் இருக்கும் பாருங்க, வழியில துடிச்சிட்டு இருப்பான், கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்தி முடிச்சுட்டு மூச்சு விட்டு நின்றுட்டு இருப்பான் பாருங்க. அந்த டிராகன் மோனார்க்கு நின்றுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க, அப்படி சேடோ மோனார்க்கா மாசா நின்றுட்டு இருப்பாரு பாருங்க. அப்படி ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் நிப்பாங்க. ரெண்டு பேரும் அப்படி ஓடி வருவாங்க பாருங்க. நேருக்கு நேரம் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கு அந்த பிரேம் பயங்கரமா இருக்கும். அந்த ஆரா அந்த பிரேமுக்குள்ளே இல்லைங்க, அந்த பிரேமை விட்டு வெளியே வந்துரும் போல, அந்த அளவுக்கு பயங்கரமான ஆரா. இதுக்கப்புறம் தான் ஃபைட்டு வேற லெவல்ல இருக்க போகுது. டிராகன் மோனார்க்கா இல்ல சேடோ மோனார்க்கா யாரு ஜெயிப்பாங்க? வாங்க நம்ம அடுத்த எபிசோட்ல இதை பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணுமோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட அன்வி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல அருண் ஹனுமான் AK47 அப்படின்றவரு 100 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. ராஜகோபாலன் 4506 சூப்பர் தேங்க்ஸ்ல 40 ரூபா அனுப்பியிருக்காரு. மிரு F4V அப்படின்றவரு 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் கேடி கேமிங் DGP 4517 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்து சிலம்பரசன் எல்ன்றவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்து பார்த்திபன் கேடி அப்படின்றவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. உங்களோட பேரன்புக்கு ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாம போன வீடியோல நான் சில பேரை மென்ஷன் பண்ணல, என்னோட சப்போர்ட்டர்ஸ்ல அவங்கள சில பேரை நான் இதுல மென்ஷன் பண்றேன். தருண் P9Y
SRS 007 AK47, கௌதம், தருண் 7317, தார்னேஷ் 7537, அப்துல் காதர், நகுல் GK. நான் இன்னும் நிறைய பேரை விட்டுருப்பேன். அவங்கள கோச்சுக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்றேன். இந்த மாதிரி அனிஃபிரிக்ஸ் சேனலுக்கு நீங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சப்போர்ட் கொடுக்குற எனர்ஜினால தாங்க நான் ஃபீவரா இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக பேசிருக்கேன். வீடியோவை புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.